வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு மீன் அவியல். இது வந்துட்டு நம்மளோட பாரம்பரிய சமையல் தான். கேரளா கன்னியாகுமரியில் இந்த டிஷ் ரொம்பவே ஃபேமஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மசாலா மீன் எல்லாம் சேர்ந்துட்டு கிழங்கோட வேகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு டைம் சாப்பிட்டவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க, திரும்ப வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு மீன் அவியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. மரவள்ளிக்கிழங்கு மீன் அவியல் பண்ணுறதுக்கு 1/4 மூடி அளவுக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்துட்டு துருவி எடுத்துக்கோங்க. இது கூடவே 25 to 30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ நாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு மீன் அவியல் மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் சட்டியில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் இதில் பண்ணுறோம். இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அதோட சாறு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு மிக்சர் ஜாரை கழுவி அந்த மசாலா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மீதம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் மரவள்ளிக்கிழங்கு 400 கிராம் 400 கிராம் எடுத்திருக்கோம். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக் ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஃபஸ்ட் நாம் இந்த குழம்புல அடியில் போட்டுடலாம். இப்போது 400 கிராம் மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனையும் இதுக்கு மேலே நம்ம அப்படியே அடுக்கிடலாம். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பீஸாக இருக்க மாதிரி, முள் கம்மியாக இருக்கிற மாதிரி மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் வேக விடுங்க. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வைங்க. இந்தளவுக்கு கெட்டியானதும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாயிடுச்சு. கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிழங்கு மட்டும் இது மாதிரி எடுத்து பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா, ஈஸியாக கட் ஆகிடுச்சுன்னா கிழங்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையாக இருந்துச்சுன்னா லைட்டாக போட்டுட்டு இது மாதிரி ஃபஸ்ட் மாதிரியே இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்டி போட்டு கலக்க வேண்டாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கரண்டி போட்டு கலக்கக்கூடாது எப்போவுமே. இது அவ்வளோதான். ஒரு ஷேக் பண்ணி அப்படியே வச்சிடலாம். சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு மீன் அவியல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.